இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இயேசுவின் தழும்புகளாலே என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் நம்மை அழைத்தார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களின் நடுவிலே அவர் நம்மளை பலப்படுத்துகிறவர், நம்மளை உற்சாகம் படுத்துகிறவர், நம்மளை நடத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அவர் உன்னை ஆசீர்வதித்து உன் மூலமாக அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். அந்த இயேசு கிறிஸ்து உனக்காக ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். உன்னோட பேச அவர் இறங்கி இருக்கிறார். வாசிக்க கேட்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு பேசுகிற வார்த்தை, திடன்கொள், எழுந்திரு. அவர் உன்னை அழைக்கிறார். சோர்ந்து போகாதே, எழுந்திரு. கலங்கி நிற்காதே, எழுந்திரு. கஷ்டத்திலே நடுவிலே அழுது கொண்டிருக்காதே, எழுந்திரு. உன்னை அழைக்கிறார். யார் அழைக்கிறார்? உன் பிரச்சனைகளை மாற்றுகிறவர் அழைக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிறவர் அழைக்கிறார். உன் வியாதியை சுவஸ்தமாக்குகிறவர் அழைக்கிறார். கவலைப்படாதே, திடன்கொள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நடந்த சம்பவத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? மார்க் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவர்களுடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது, பர்திமேயு என்ற குருடன் இந்த ரோட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். இயேசு சீஷர்களோடு திரளான ஜனம் அவரை சூழ்ந்திருக்க, அவர் எரிகோ பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். மகளே, இயேசு கிறிஸ்து அவர் புறப்படுகிறவராயிருக்கிறார். அவர் புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது உன்னை ஆசீர்வதிக்க அவர் புறப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா இந்த பர்திமேயு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து எரிகோவை விட்டு புறப்படுகிறார். சகோதரனே, ஒரு காலம் நீ கவலைப்படாதே. நீ எந்த சூழ்நிலையில நீ உட்கார்ந்து இருக்கிறாயோ அந்த இடத்திற்கு இயேசு புறப்பட்டு வருகிறார். அதுதாங்க நான் இங்க பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து எல்லா சுத்தி இருக்க ஜனங்களுக்கு இந்த பர்திமேயு சுகமாக்கப்பட போகிறான் தெரியாது. ஆனால் இயேசு அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அவர் எரிகோவை விடும் பொழுது திரளான கூட்டத்தின் நடுவிலே அவர் நடந்து கொண்டிருந்தார். அவர் புறப்பட ஆரம்பிக்கிறார். அந்த பயணத்தை புறப்படுகிறார். அந்த இடத்துல பக்கத்துல உட்கார்ந்திருந்த குருடன் என்ன செய்கிறான் என்று பார்க்கலாமே. 47ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே
இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். கூப்பிடத் தொடங்குறான். ஹல்லேலூயா. மகனே, மகளே, அவன் எப்போ கூப்பிடுறான் தெரியுமா? கேள்விப்பட்ட பிறகு. ஹல்லேலூயா. அவன் என்ன கேள்விப்பட்டான்? இயேசு, நசரேனாகிய இயேசு வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நசரேனாகிய இயேசு தொடங்கி விட்டார். நசரேனாகிய இயேசு இந்த ரோட்டில் நடக்கிறார். நசரேனாகிய இயேசு எனக்கு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் என்று அவன் கேள்விப்பட்டான். அவன் பார்க்க முடியாது, அவன் கேள்விப்படுகிறான், கேட்கிறான். சகோதரனே, சகோதரியே, உன் அற்புதத்தை ஒருவேளை நீ பார்க்க முடியாமல் இருக்கலாம், உன்னுடைய எதிர்காலத்தை பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் உன் இருதயத்தில் நீ கேள்விப்படுகிறாயா? ஆண்டவர் உனக்கு நடுவில் இறங்கி கொண்டிருக்கிறாரே, உன் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறாரே. அதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அந்த குருடன் என்ன செய்கிறான்? அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அவன் கூப்பிட ஆரம்பிக்கும் பொழுது, சகோதரனே, சகோதரியே, சில காரியம் நீ கேள்விப்பட்ட உடனே விசுவாச புறப்படும். கேள்விப்பட்ட உடனே, இயேசு என்று நீ கேள்விப்பட்ட உடனே, அவர் நல்லவர் என்று கேள்விப்பட்ட உடனே, அவர் விடுதலை கொடுக்கிறவர் என்று கேள்விப்பட்ட உடனே விசுவாச புறப்படும். விசுவாச புறப்படும் பொழுது நீ ஏதாவது செய்வ. இந்த குருடன் என்ன செஞ்சா? கூப்பிட ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க அமெரிக்கா தேசத்துல என் கூட்டத்தை நாங்க வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த கூட்டத்தில் ஒரு நாள் ஒரு மனிதன் வந்தார். இந்த மனிதனுக்கு டயபிட்டிஸ் வியாதி. அவருக்கு 65-70 வயசு ஆகிறது. அநேக வருஷங்கள் இந்த டயபிட்டிஸ் வியாதினாலே அவருடைய நரம்புகள் எல்லாம் சாக ஆரம்பித்தது. இந்த காலுக்கு போற இரத்த குழாய் எல்லாம் அடைச்சிட்டு, அதை நிமித்தம் அவரால் நடக்க முடியல. ஒரு உணர்வும் அந்த காலில் இல்லை, நடக்க முடியல. டாக்டர் கிட்ட போனார். டாக்டர் வந்து அந்த இரத்த குழாய்க்கு சர்ஜரி பண்ணாங்க, ஆனாலும் நடக்க முடியல. டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க, நடக்க முடியல. அவரால் நடக்க முடியாது. ரொம்ப பலவீனத்தினாலே அவர் வீட்டிலேயே தான் இருப்பார். யாரோ அவருக்கு சொன்னாங்க, இந்த இடத்துல ஜெபிப்பார்கள் வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவர் வரணும்னாவே பெரிய பாடு அவருக்கு. ஆனால் அவருடைய மனைவி இந்த ஜெபத்திற்கு தொடர்ச்சியாய் வந்து கொண்டிருந்தார்கள். எப்போ வந்தாலும் சொல்லுவாங்க, ஐயா ஜெபிக்கணும், ஐயா என் புருஷனுக்காக ஜெபிக்கணும். நாங்கள் எல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ஆவியானவர் அந்த மனிதனோடு பேச ஆரம்பித்தார். அவர் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே உள்ளத்துல விசுவாசம் புறப்பட்டது. அவர் சொன்னார், நான் போகிறேன், என் ஆண்டவர் என்னை சுகப்படுத்த போகிறார் என்று அவர் புறப்பட்டு அந்த ஜெபத்திற்கு வந்தார். அந்த ஜெபத்திலே நான் செய்தி கொடுத்து முடித்து விட்ட பிறகு நான் ஜெபத்திற்கு அழைக்கும் பொழுது அவர் முன்பாக வந்தார். அது நடக்க முடியாதபடி அவருக்கு ஒரு வாக்கரை கொடுத்திருந்தாங்க. அந்த வாக்கரை வச்சுட்டு அவர் அப்படியே கஷ்டப்பட்டு இழுத்து வந்து நின்னார். அவரை பார்த்து நான் பேச ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், என் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு சுகம் கொடுப்பார் என்று சொன்னார். அப்போ நான் அவரை பார்த்து கேட்டேன், என்ன நடக்கிறது? அவர் சொன்னார், எனக்கு டயபெட்டிஸ் வியாதி, நடக்க முடியாது. எனக்கு என் காலெல்லாம் அந்த சென்சேஷன் ஒன்றும் இல்லை, அதனால என்னால் சரியா நடக்க முடியாது என்று சொன்னார். அப்பொழுது நான் அவரை பார்த்து சொன்னேன், நீ விசுவாசிக்கிற ஐயா? அவர் சொன்னார், ஆமா நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். அந்த வாக்கரை தூக்கி சைடுல வச்சுட்டு அவர் காலை தூக்கி தரையில தட்ட ஆரம்பித்தார். தட்டினார். ஒன்னும் நடக்கல.
ஒரு மாறுதல் இல்லை. அவருக்கு நிக்க முடியாம உட்கார்ந்துட்டார். ஆனாலும் அவர் நிறுத்தல. என்ன செஞ்சாரு? உட்கார்ந்துட்டு காலை தட்டிக்கிட்டே இருந்தார். இந்த குருடன் என்ன தெரியுமா, எல்லாம் சுத்தி வந்தாங்க இந்த குருடன் கிட்ட. டே, நீ சும்மா இருயா, நீ என்ன தவிர கூப்பிடுற? ஆனாலும் நிறுத்தினானா? ஹல்லேலூயா. உள்ள விசுவாசம் வந்துட்டுனாங்க, ஒருவனும் உன்னைய நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த ஆள் என்ன செஞ்சா தெரியுமா? ஒண்ணு நடக்கல, வித்தியாசம் இல்ல, ஒரு அற்புதம் நடக்கல. உட்கார்ந்துட்டார், நிக்க முடியல. ஆனாலும் காலை தூக்கி தூக்கி தட்டிட்டே இருந்தார். ஏன் தெரியுமா? கேள்விப்பட்டார். மனதில் விசுவாசம் எழும்புனது. ஒரு 10 நிமிஷம் தட்டிக்கிட்டு இருப்பாருங்க. திடீர்னு அவர் கால்களிலே அந்த நரம்புகள் ஜீவன் வர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பெலன் இறங்க ஆரம்பிக்கிறது. அவர் ஒரே கூச்சலிட்டு எழும்பி நின்னார். எழும்பி நின்று அவர் நடக்கிறார், ஓடுறார், படிக்கட்டை ஏறுறாரு, இறங்குறாரு. பூரண சுகத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த குருடன் இயேசுவை நோக்கி, தாவீது குமாரனே, எனக்கு இறங்கும், மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டான். தள்ளி போன இயேசு, வேதம் சொல்லுகிறது, அவர் நின்றார். அவர் ஜனங்களை பார்த்து சொன்னார், அந்த குருடனை கூப்பிட்டு வா. ஹல்லேலூயா. அந்த மக்கள் எல்லாம் ஓடி போய் சொல்றாங்க, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அவர் அழைக்கிறார், கவலைப்படாதே. திடன் கொள், எழுந்திரு, உன்னை அவர் அழைக்கிறார். கண்ணீரை துடைக்கிறவர் உன்னை அழைக்கிறார். திடன் கொள், கவலைப்படாதே. உன் குருட்டு தன்மை இன்றைக்கு மாறுகிறது. உன் வியாதி இன்றைக்கு மறைகிறது. பிசாசின் போராட்டம் இன்னையோடு நிக்க போகிறது. ஏன் தெரியுமா? திடன் கொள், எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். கவலைப்படாதே. உன்னை உருவாக்குனவர் உன்னை அழைக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உன்னை அழைக்கிறார். கண்களை மூடுவோமா? அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. விடுதலை நாயகர் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. விடுதலை படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். வியாதிகளை நீர் சுவஸ்தப்படுத்துறதற்காக நன்றி சுவாமி. கிட்னி ப்ராப்ளம் நீர் சுகப்படுத்துவதற்காக நன்றி. கண்களிலே உருவாக்குற வியாதிகளை சுகப்படுத்துவதற்காக நன்றி. கோராபா ஷாக்காரியாந்தோ மங்கிரா ஹிலா முரோசியந்தேபா. உன் கண்ணுல அந்த கார்னியா வெள்ளையாயிருக்கிறதை பார்க்கிறேன். ஆவியானவர் இன்றைக்கு உன்னை தொட்டு சுகமாக்குகிறார். அந்த கண்ணு மூலமாக நீ பார்க்க போகிற, தெளிவாய் பார்ப்ப. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டு இருக்கிறார். விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். மகளே, மகனே, நீ இந்த விசுவாசத்தினால் பெற்றுக்கொள், திடன் கொள். அவர் உன்னை அழைக்கிறார். நன்றி அப்பா, எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே.